மத்தேயு 27:46. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாக கூப்பிட்டார். இது எந்த வேலையில கூப்பிட்டானா 9ஆம் மணி நேரத்துல இயேசுவானவர் நமக்கு பேசின சிலுவையில பேசின 4ஆம் வார்த்தை இது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிலுவையில இயேசு பல பாஷைகள் சுற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் பல பாஷைகள் பேசுறவங்க இருந்தாங்க. அப்படி பேசப்பட்ட நிறைய இப்போ தமிழ், ஆங்கிலம், ஹிந்திலாம் பேசுறவங்க இருப்பாங்க. சில வார்த்தைகள் நம்மளுக்கு புரியப்படாது. ஆனா அந்த சுற்றி இருந்த சூழ்நிலையில அப்ப பல பாஷைகள் பேசுறவங்க, கிரேக்க பாஷை, எபிரேய பாஷை, லத்தீன் பாஷை, அரபிக் பாஷை, இந்த மாதிரி பல்வேறு மொழியில பேசுறவங்க பலர் இருந்தாங்க. அப்படி பேசுற அந்த சூழ்நிலையில இயேசுவானவர் இந்த வார்த்தையை கூப்பிட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானின்ற வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாரு. இது எந்த வார்த்தை அப்படின்னா அரபிக் மொழி. இந்த வார்த்தை அரபிக் மொழியில பேசப்பட்டது. அப்படி அரபிக் மொழியில பேசுனது சுற்றி நின்ன அந்த நபர்கள், அதுக்கு வார்த்தை ஒரு அர்த்தம் இருக்கு. அதே வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதனுடைய அர்த்தம் தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறாரு. ஏன் இந்த இடத்துல அந்த வேதனையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, சில அந்த அவர் வேதனை வெளிப்படுத்துற இந்த நேரத்துல கூட அவரை சுற்றி நின்ன அந்த நபர்கள் அவரை ஏளனமா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவர் வசனம் இருக்கு மத்தேயு 27:47 வசனம். அங்க நின்று சிலர் அதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலர் இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆனா சாதாரணமா நம்ம வார்த்தை பேசுறோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள பேசும்போது ஒருத்தர் பேசும்போது அந்த வார்த்தைகள் மாறுபடும். நம்ம ஒண்ணு பேசியிருப்போம், அவங்க புரிஞ்சுக்கிட்டதை ஒண்ணு புரிஞ்சிருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னொருத்தவங்க பேசும்போது வேறு விதமா திரித்து பேசப்படும். அப்படி பேசுற அதே வார்த்தை இங்க, ஆனா ஏலி ஏலின்னு சொல்ற வார்த்தை இங்க எலியாவை கூப்பிடுகிறான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஜனங்களால இந்த வார்த்தைகளை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்ப ஏன் அந்த இடத்துல அப்படி அவர் சத்தமா அப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா, இயேசு உலக இந்த ஜனங்களோட பாவத்தை மொத்த பாவத்தையும் என்ன செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல சுமந்துட்டு இருக்காரு. அவங்க உலகத்தினுடைய இருள் சூழ்ந்த நேரத்துல உலகத்தினுடைய மொத்த பாவமும் இப்ப அவர் மேல இருக்கு. இந்த பாவத்துல இருந்து நம்ம ஜனங்களுடைய நம்மளுடைய பாவத்தை மீட்கிறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார், இந்த சிலுவையில இப்ப தொங்கிட்டு இருக்காரு. இந்த தொங்கலுடைய நேரத்திலையும் கூட ஒரு பரிதவிப்பான இந்த வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. இது ஒரு பரிதவிப்பான வார்த்தை, அங்கலாய்ப்பான வார்த்தை. இந்த சிலுவையில பூத்த 7 பூக்கள்ல 4வது பூ என்ன பூ அப்படி நடந்ததுன்னா பரிதவிப்பு, அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்புன்ற பூ அவருடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற தன்னுடைய அங்கலாய்ப்பை இதன் மூலமா அவர் வெளிப்படுத்துறார். இன்னும் இந்த வார்த்தை எந்த நேரத்துல பேசப்பட்டது, அந்த இடங்கள்ல, அந்த கொல்கத்தா மலையில அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருந்தது அப்படின்னா அந்தகாரம் சூழ்ந்த நேரமா இருந்துச்சு. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு அந்தகாரம் உண்டாயிடுச்சு. ஒரு இருள் சூழ்ந்த இடம். அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு இருள், ஒரு எந்த ஒரு நினைப்போம், எந்த ஒரு இதையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய இருதயத்திலையும் ஒரு இருள் சூழ்ந்து இருந்தது. அவர் அந்த இடம் மட்டும் அந்த இடத்துல இருள் சூழல, அவருடைய இருதயமும் அந்த இடத்துல இருள் சூழ்ந்து இருந்தது. அப்போ ஏன் இந்த அந்தகாரம், ஏன் இந்த இருள் அப்படின்னா தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காகத்தான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த அந்தகாரமான இருள் சூழ்நிலை உருவானது. வசனம் ஏசாயா 53:10. அந்த கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவருடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவ பாடுகளுக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டார். அந்த சித்தம் நிறைவேறணுன்றதுக்காக தான் இருந்த ஒரு அந்தகாரம், அவருடைய சித்தம் நிறைவேறணுன்றதுக்காக தான் ஒரு இருள் சூழ்ந்த நிலை, ஒரு வேதனையான நிலை. மூன்றாவதாக ஏன் இப்படி கூறினார் இயேசு கிறிஸ்து, ஏன் இப்படி கூறினார் அப்படின்னா ஒரு பிரிவு. தேவனுக்கும்
ஆத்துக்குள்ளாக வழி நடத்துவதற்கு அவருடைய பங்கை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? இந்த நேரம் ஆண்டவரோடு அவர் சுவிசேஷம் பண்ணார் இல்லையா? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, எதிர்ப்புகள் இருந்துச்சு. தன்னை ஒப்பு கொடுத்து அவ்வளவு கஷ்டம், நிறைய பேர் அவரை கொலை செய்வதற்கு கூட வழி தேடினாங்க. அந்த நேரத்திலையும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னை ஒப்பு கொடுத்து இந்த சிலுவையில அவருடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஒரு உறவு வைத்திருந்தார். எப்போதும் விலகாத உறவு. இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு உறவு வைத்திருந்தார். அப்படிப்பட்ட உறவு இந்த நேரத்துல ஒரு பிரிவு இருந்துச்சு. அந்த பிரிவை தாங்க முடியாத, அந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப அதை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இந்த ஒரு விரிசல் ஏற்பட்டதுனால அந்த இடம் முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்து அவருடைய இருதயமும் ஒரு இருள் சூழப்பட்டதா இருந்தது. இந்த நேரத்துல ஒரு பாவம் நிறைஞ்சவரா இருந்தார் அந்த இடத்துல. ஆனா அவர் பாவம் செஞ்சாரா? செய்யல. அவர் ஒரு துளி பாவம் கூட யாருக்காகவும் யாரையும் என்ன பண்ணல, கடித்து பேசல. அவர் எந்த இடத்துலையும் யாரையும் விட்டு கொடுக்கல. தவறு செஞ்சவங்களையும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருந்தார். அந்த நேரத்திலே பாவம் செய்யாத அவர் பாவம் செய்தவர் செய்யப்பட்டவராய் குற்றம் சாட்டப்பட்டவராய் இந்த இடத்துல சிலுவையில தொங்கப்பட்டிருந்தார். உலக ஜனத்தோட பாவத்தை மட்டும் இல்ல, தன்னுடைய பிதாவின் முகமும் அவருக்கு அந்த நேரத்துல மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில மணித்துளிகள் அந்த நேரத்துல சிலுவையில் தொங்கின சில மணி நேரங்கள் அவருடைய பிதாவின் முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைக்கப்பட்ட வேதனையில அந்த நிமிஷம் அவர் கொஞ்சம் தனிமையா உணர்ந்தார். நம்ம எவ்வளவு நேரங்கள நம்ம வீட்டுல தனிமையா உணர்ந்திருப்போம். நமக்கு நெருக்கமானவங்க இல்லாம, நம்ம சொந்த முந்தம் இல்லாம நம்ம எவ்வளவு தனிமையான வேதனைகளை இருந்திருப்போம். அந்த வேதனையை அந்த நிமிஷத்துல தேவன் இல்லாத ஒரு தனிமையை அந்த இடத்துல உணர்ந்தார். அந்த வேதனையில வெளிப்பட்ட வார்த்தை தான் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறினார். சில நேரங்கள்ல நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த படிப்பு முடியும் போது 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபைனல் இயர் முடியும் போது அவங்க பிரிவு உபச்சார விழான்னு சொல்லி வைப்பாங்க, ஃபேர்வெல் டே. அந்த பிரிவு அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஒரு ஒரு ஃபீல், ஒரு உணர்வுகள், ஒரு சில உணர்வுகள் அவங்களுக்குள்ள வரும். ஆனா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உணர்வுகளாக தான் இருக்கும். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள பிரிவை தாங்க முடியாத சூழ்நிலையை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. ஆனா அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஆண்டவரோட தேவனோட இருக்கிற அந்த உறவை என்ன செய்ய முடியல, அவரால பிரிய முடியல. அந்த வேதனையை அந்த இடத்துல தாங்க முடியல. சில வயதானவர்கள் கூட 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது கூட அவங்களோட வேலை ஸ்தலத்துல இருந்து பிரிவு வரும். அந்த பிரிவையும் அவங்களால சில நேரம் தாங்க முடியாது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள், அந்த எண்ணங்கள், ஒரு வித பரிதவிப்பு அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் என்ன செய்ய போறோம், இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லை என்ன வேலை, நம்மளுக்கு என்ன வருமானம் வரப்போது, ஒரு சில எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அடுத்து என்ன போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த பிரிவு பெற்றவர்களுக்கு அப்புறம் அடுத்த ஒரு லைஃப் அவங்களுக்கு இருக்கு. அடுத்த அந்த ரிட்டைர்மெண்ட் ஆஃப்டர் அவங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்ன்றது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அடுத்த கட்டத்துக்கு இயேசுவானவர் நம்மளை எடுத்து செல்கிறார். நம்ம பாவத்திலிருந்து மீட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நிலைத்து நிற்க முடியாத ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு செல்கிற ஒரு நிலையா இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்ததாக இயேசுவானவர் எதற்காக இந்த இடத்துல கைவிடப்பட்டார், எதற்காக இந்த வார்த்தையில கூறினார்? நீங்களும் நானும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்க சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். பாவத்தினால நம்ம பாவம் செஞ்சுட்டு இல்ல தவறுகள் செஞ்சுட்டு அதனால நம்ம சில பிரச்சனைகளை அனுபவிப்போம். சில பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியாம நம்ம பரிதவிப்போம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதுல இருந்து வெளிவரவும் நம்ம கைதூக்கி எடுக்கவும் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் இயேசு என்ன செய்ய இந்த இடத்துல கைவிடப்பட்டார். இன்னும் நம்ம சில வீடுகளில் கூட நம்ம வீட்டுக்காக சில பிரச்சனைகள் வரும். வீட்டுக்கு லோன் கிடைக்கணும், குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்துல பணம் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நேரத்துல சில நேரங்களில் கடைசி நிமிஷத்துல நம்மளுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நம்ம எதிர்பார்த்த இடத்துல அந்த பணம் கிடைக்காது, நம்ம உதவி கிடைக்காது. சில உதவி எதிர்பார்த்திருப்போம், அந்த உதவி நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்மளுக்கு நம்ம ஒரு கடை
விடுவித்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தூக்கி விடுவார். அப்ப அந்த தூக்கி விடுறதுக்காக தான் இப்ப அவர் சிலுவையில அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கார். ஏசாயா 59:2 நம்மளுக்கு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு வேதத்துல, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம செய்யற அக்கிரமங்கள் என்ன செய்யப்படுதுன்னா, தவறுகள்லாம் தேவனுக்கும் நமக்கும் என்ன உருவாக்குனா, ஒரு பிரிவை உருவாக்குது, ஒரு விரிசலை உருவாக்குது. அப்ப அந்த நேரத்துல உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம செஞ்ச பாவமோ சில தவறுகளோ மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்ச குறைபாடுகளோ அந்த பாவங்களே நமக்கு என்ன பண்ணலாம், சில விஷயங்களை நம்மளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணலாம், அவருடைய முகத்தை நம்மளுக்கு ஆண்டவர் மறைச்சு நிற்கிறார். அப்ப அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். இன்னும் அடுத்ததா இன்னொன்று ஒரு சில உதாரணங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், இயேசு யூதாசால் என்ன செய்யப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் இருந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அடுத்து விசாரணைக்கு கொண்டு போகப்பட்டார், முற்றிடம் சுட்டப்பட்டது. அவர் சிலர் அவருடைய கண்ணங்களை அடைந்தார்கள், காய் துப்புனாங்க. அப்புறம் அவருடைய இப்படிப்பட்ட சூழ்நிலை, முள்முடி சூட்டப்பட்ட சூழ்நிலை, வாரினால் அடிச்சாங்க, சிலுவையில தொங்க விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் என்ன செய்யல, பிதாவே ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்ற வார்த்தையை அவர் விட அந்த வார்த்தையை அவர் திறக்கவே இல்லை. வாயினால ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனா இப்ப இந்த நேரத்துல அந்த வாரம் சொன்ன நேரத்துல இந்த வார்த்தையை விட, பிதாவே ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை விடுறாரு. அப்போ இன்னும் நம்ம வேதத்துல இன்னும் ஒரு சில நபர்கள் நம்மளுக்கு இருக்காங்க. முதல் பாவம் செய்த ஆதாம் ஏவாள், அவங்களும் இந்த இடத்துல பாவம் செய்யப்பட்டு அந்த தேவனால கைவிடப்பட்டு இருந்தவங்க. அடுத்து வனாந்திரத்துல ஆபிரகாம் சாராவால கைவிடப்பட்டு வனாந்திரத்துல கதறிய ஆகார். அடுத்து எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடி 3 நாள் ஜெபித்து ஒரு சில இந்த நேரத்துல 3 நாள் ஜெபித்து தன்னுடைய காரியங்களை ஜனங்களுக்காக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றினவர். அடுத்து யோபு தன்னுடைய சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தவங்க, இழந்த ஆண்டவரால் ஒரு கட்டத்துல கைவிடப்பட்டவர். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு 17 வயதிலேயே தன்னுடைய குடும்பத்தை விட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னொரு தேசத்துக்கு போய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டவர். அடுத்து தாவீது ராஜாவா ஆன பின்பும் சில காரணங்களால அவர் செய்த சில தவறுகளால ஆண்டவரால் கைவிடப்பட்டிருந்தார். சில நாட்கள் தன்னால் கைவிடப்பட்ட அந்த நிலையில தான் ஆண்டவருக்குள்ள அவர் வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்டு அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவராய் அவர் என்ன செஞ்சாரு, திரும்பவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னும் அதிக மேன்மைகள் வந்தது. மீண்டும் பழைய மேன்மைக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். தேவனால கைவிடப்பட்ட இத்தனை பேரும் மீண்டும் தேவனோட இணைஞ்சு ஒவ்வொருத்தரோடும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நம்மளும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம கைவிடப்பட்டவங்களா இருக்கும். ஒரு சில கட்டத்துல நம்ம உறவினர்களால, நம்ம சொந்த பந்தங்களால, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸால, நண்பர்களால நம்ம என்ன பண்ணிருப்போம், கைவிடப்பட்டிருக்கோம். அப்படி கைவிடப்பட்ட நேரத்துல ஆண்டவரோட உறவு விரிசல விடாம தொடர்ந்து அவரோடு கூட இருப்போம்னா இன்னும் அந்த விரிசல் சரி பண்ணி தேவனோட இணைஞ்சு அவருக்காக நம்ம ஜீவிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் இடத்துல. இன்னும் சில நேரங்கள்ல பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. பாவத்துல இருந்து விலகி அது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கப்படாத அளவுக்கு நம்முடைய நன்மைகள் தடைப்படாத அளவுக்கு இன்னும் இந்த சில நேரங்கள்ல நம்ம சில தவறுகளை செஞ்சுட்டு இல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிடுவோம், பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவோம். அப்படி பின்மாற்றத்துக்குள்ள போற சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம நினைச்சிட்டு நம்மளை மறைச்சிடுவார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சில நேரங்கள்ல தடைப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வராமல் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய தவறை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும், இல்லை எந்த ஒரு
நேரங்களை நம்மளை எடுத்து பயன்படுத்துறவரா இருப்பார் அந்த நேரத்துல. இன்னும் இயேசு ஏப்பி அங்கலாய்ப்பான நேரத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலை மற்ற அவர் எவ்வளவோ பேர் அவரை கடிந்து சொல்லலையும் அவரை வெளிப்படுத்தாத அந்த வார்த்தைய இந்த அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலையில தன்னுடைய சரீர வேதனையையும் பயன்படுத்தாம பொருட்படுத்தாம இந்த நேரத்துல அந்த வார்த்தையை விடுறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி இந்த வார்த்தையை விடுறாரு அப்படின்னா அவர் ஒரு அன்பானவர், அன்பு நிறைந்தவர். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாதவர் அப்படின்னா அவர் அன்பு நிறைஞ்சவர். எப்பயும் நம்ம என்ன பண்றோம்னா நேசிக்கிறவர், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நேசிக்கிறவர். அப்படிப்பட்டவரை நம்ம என்ன செய்ய மாட்டாரு, எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். அப்ப கைவிடாத அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பாவம் இல்லாதவர்களா நம்ம இருக்கணும். நம்மளுடைய சிறு வயது முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை எப்படி வழி நடத்திட்டு வந்திருக்காரு, பாவமற்றவங்களா நம்மளை எப்படி வச்சிருக்காரு, கைவிட சில நேரங்கள நம்ம கைவிடாம தூக்கியும் வச்சிருந்திருப்பாரு. நம்ம நினைச்சு பார்த்தாதான் தெரியும் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த நேரத்துல மறந்துருப்போம், நம்மளே நம்ம அறியாம மறந்துருப்போம். அந்த விஷயங்களை இப்ப நினைச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த இடத்துல நம்மள கைவிட்டு இருக்க மாட்டார். அப்ப இயேசு இந்த இடத்துல கைவிடப்பட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை ஏசாயா 54:7 வேதத்துல குறிப்பிடப்பட்டது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இமைப்பொழுது அந்த ஒரு செகண்ட் தான், கண்மூடி முழிக்கிற அந்த ஒரு செகண்ட் தான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினார், அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அதே மாதிரி சில நேரங்களில் இமைப்பொழுது நம்மளை கைவிட்டு இருப்பாரு, ஆனா எந்த நேரத்திலையும் நம்ம கைவிட மாட்டார். அவரோடு கூட நம்ம உறவை சரி செஞ்சு விரிசலை சரி செஞ்சு அவரோடு கூட தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம கொண்டு செல்லும் போது நம்மளை என்ன செய்வாரு, உயர்த்தி வைப்பார். அந்த நேரத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய நேரங்கள்ல வெளிப்படுத்தியிருப்போம். நம்மளே அறியாம ஏன் ஆண்டவரே நமக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வரும்போது அந்த வலியை கூட என்ன செய்ய முடியாது, எனக்கு ஏன் இந்த சோதனை வலி அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை இயேசு கேட்கல அந்த இடத்துல சரீர வார்த்தை. அப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா அதனால் நம்மளுக்காக அவளை தாங்கி கொண்டாடுற சிலுவையில, அப்ப நாமளும் அந்த நேரத்துல நம்மளுக்காக சிலுவையில தொங்கின அந்த வேதனைகளை அனுபவித்த ரத்தம் சிந்தின இயேசுக்காக நம்மளும் நம்மளுக்காக சில ஏற்பட்ட துக்கங்களையோ இல்ல வேதனைகளையோ எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அவருக்காக